பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். சிறப்பானவர் சிராஜுல் மில்லத் சந்தன தமிழறிஞர் அல்ஹாஜ் ஏகேஏ அப்துல் சமத் எனும் இயற்பெயர் கொண்ட தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்கள் மார்க்க மேதை அல்லாமா ஆகா அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஜெய்னப் பீவி தம்பதியினருக்கு மகனாக 4/10/1926 காரைக்காலில் பிறந்தார். இவர்களின் பூர்வீக ஊர் பள்ளப்பட்டிக்கு அருகில் உள்ள ஆத்தூர் என்பதாகும். அரபி, தமிழ், உருது மொழிகளில் புலமை மிக்கவராகவும் இஸ்லாமிய மார்க்க அறிஞராகவும் விளங்கிய அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருள்மறையாம் திருக்குர்ஆனை தமிழில் மொழிபெயர்த்து புகழ் பெற்றவர். தீன் திரு தென்றல் தமது தந்தைக்கு துணை புரிந்த தனையனாக நின்றவர்தான் நமது அருமை தலைவராக திகழ்ந்த சிந்தனை செம்மல் சிராஜுல் மில்லத் அல்ஹாஜ் ஏகேஏ அப்துல் சமத் சாஹிப் அவர்கள். கல்வியில் இதழியல் துறையில் மாண்புடன் திகழ்ந்தார். 1950 திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பு பணி முழுமை பெற்றவுடன் ஏழ்மை சூழலில் தனது இளமை கல்வி சிறகை விரித்தார். திருச்சி பாலக்கரை மஜ்லிசுல் உலமா பள்ளியில் 3ஆம் வகுப்பு வரையிலும், காரைக்கால் முஸ்லீம் வித்யாசங்க கலாசாலை உயர்நிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரையிலும், பின்னர் சென்னை புதுக்கல்லூரியில் இன்டர்மீடியட், சென்னை மாநில கல்லூரியில் இஸ்லாமிய வரலாறு மற்றும் கலாச்சார பாடங்களில் MA பட்டம் பெற்றார். கல்லூரிகளில் பயின்ற காலம் அவரை சாதனையாளராக உருமாற்றம் செய்தது. எந்த கல்லூரியில் பட்டம் பெற்றாரோ அதே கல்லூரியின் ஆட்சி மன்ற குழு தலைவராக 1964 முதல் 1978 வரை பதவியில் பரிணமித்தார். கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது 1954 ஏப்ரல் 1 அன்று மணிவிளக்கு என்ற மாத இதழை தொடங்கினார். பின்னர் 1969 அறமுரசு, 1970 கிரசன்ட் ஆங்கில வார இதழ் இவைகளை வெளியிட்டதுடன் 1/6/1987 முதல் மணிச்சுடர் நாளிதழ் ஆகியவற்றை தொடர்ந்து நடத்தினார். இவைகளில் தற்போது மணிச்சுடர் நாளிதழ் மட்டும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன் 1940 காரைக்காலிலிருந்து நாவலர் AM யூசுப் சாஹிப், வடகரை பக்கரண்ணன் ஆகியோருடன் இணைந்து பால்யன், முஸ்லிம் லீக், கதம்பம், இளம்பிறை என்ற பெயர்களில் இதழ்களை நடத்தினார். 1959 ஜூலை 2 நர்கீஸ் பானுவுடன் நிக்கா நடைபெற்றது. இவர்களுக்கு அப்துல் ஹமீத் பாக்கவி, அப்துல் ஹக்கீம், அப்துல் வஹாப் என்ற 3 ஆண் பிள்ளைகளும், ராபியத்துல் அலவியா, ஃபாத்திமா சுஹரா ஆகிய 2 பெண் பிள்ளைகளாவர். இவர்களில் 2வது புதல்வர் அப்துல் ஹக்கீம் 25/8/2009 அன்று காலமாகிவிட்டார். 1959 முதல் 1962 வரை சென்னை மாநகராட்சியின் கல்விக்குழு தலைவராகவும், 1964 முதல் 1970 வரை அண்ணாமலை பல்கலைக்கழகம் செனட் சபை உறுப்பினராகவும், 1976 முதல் 1979 வரை சென்னை பல்கலைக்கழக சிண்டிகேட் செனட் அகாடமி கவுன்சில் உறுப்பினராகவும் பணியாற்றினார். 1964 முதல் 1978 வரை தென்னிந்திய முஸ்லீம் கல்வி சங்கம் மற்றும் புதுக்கல்லூரி ஆட்சி மன்ற தலைவராகவும், 1970 தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி நிறுவன சங்கங்கள் ஓமியட் ஆகியவைகளின் தலைவராகவும் பதவி வகித்தார். அரசியல் களம் கண்ட தலைவர். 1958 சென்னை மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பாளராகவும், 1959
சென்னை துறைமுகம் தொகுதி சென்னை மாநகராட்சி உறுப்பினராகவும் தனது பொது வாழ்வில் அரசியல் பயணத்தை தொடங்கினார். பின்னர் 1964 முதல் 1976 வரை நாடாளுமன்ற மேலவையில் முஸ்லிம் லீக் உறுப்பினராகவும் தலைவராகவும் விளங்கினார். 1980 முதல் 1984 வரை வேலூர் தொகுதியில் இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1989 முதல் 1994 வரை மீண்டும் அதே தொகுதியின் உறுப்பினராகவும் பணியாற்றினார். 1984 முதல் 1989 வரை சென்னை திருவல்லிக்கேணி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி அனைவரின் பாராட்டையும் பெற்றார். 1996 ஆண்டு தமிழக அரசின் பிற்பட்டோர் சிறுபான்மையினர் வளர்ச்சிக் கழக தலைவராக பதவியேற்றார். சிறப்புற பணிபுரிந்தார். 1975 ஆண்டு முதல் மரணிக்கும் வரை தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாடு தலைவராகவும் தேசிய பொதுச் செயலாளராகவும் பணியாற்றி பெருமை சேர்த்தார். வேலூர் தொகுதி எம்பியாக இருந்தபோது ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் இந்துக்கள் சமய வழிபாடு செய்ய அனுமதி பெற்று தந்தார். திருவல்லிக்கேணி தொகுதி எம்எல்ஏவாக இருந்தபோது அத்தொகுதியில் உள்ள பார்த்தசாரதி கோவில் குளத்தை தூர்வாரி செப்பனிட்டு இந்துக்களின் பாராட்டை பெற்றார். சிராஜுல் மில்லத்துக்கு 11 வயது இருக்கும் போது திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பு பணிக்கு தமது தந்தை அல்லாமா ஆகா அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடன் கொழும்பு சென்றிருந்த சமயம் அங்கு இருவருக்கும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் மகனார் அப்துல் சமதை மேடையேற்றி பேசச் செய்தார் அல்லாமா அவர்கள். அவரது கன்னி பேச்சை அங்கிருந்த அறிஞர்கள் பாராட்டிய போது அல்லாமா அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமையோடு ஆனந்த கண்ணீர் சிந்தினார்கள். அன்று தொடங்கிய மேடை பேச்சு பின்னர் இந்தியாவின் பிரபல தேசிய தலைவர்களையும் பாராட்டை பெறும் வண்ணம் தொடர்ந்தது. தலைவர்களின் பாராட்டு முத்திரைகள். 1948 முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய சொந்த ஊரான பசும்பொன் அருகில் உள்ள கமுதியில் தேவரையா தலைமையில் நடந்த மீலாது விழாவில் சிராஜுல் மில்லத்தின் பேச்சை கேட்டு மகிழ்ந்த தேவரையா கூறினார்கள், அப்துல் சமது போன்ற இளைஞர்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெற வேண்டும் என வாழ்த்தினார்கள். அப்துல் சமதை போல் நல்ல தமிழில் என்னால் பேச முடியாது என்று மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சொல்லியதுண்டு. மேடை தமிழில் புதிய வரலாறு படைத்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்துல் சமது சாஹிப்பின் அழகிய தமிழ் பேச்சில் மயங்கியதுண்டு. மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்று என்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் போலுரை வழங்கியதுண்டு. பாராளுமன்றத்தின் நட்சத்திர பேச்சாளர் அப்துல் சமது என்றார் மறைந்த பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். அப்துல் சமது போன்றவர்கள் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டும் என்றார் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். கொஞ்சம் தேன் தமிழில் உரையாற்றும் சந்தன தமிழர் அறிஞர் சிராஜுல் மில்லத்தை பாராட்டாத தலைவர்களோ பத்திரிகைகளோ இல்லை. அரசியலில் அற்புத சக்தியாக விளங்கியவர். பேரறிஞர் அண்ணாவை கண்ணியத்திற்குரிய தலைவர் காகிதம் இல்லத்தவர்களுக்கு அறிமுகப்படுத்திய பெருமையும் திராவிட முன்னேற்றக் கழகம் முஸ்லீம் லீக் அரசியல் கூட்டணி ஏற்பட வழிவகுத்த பெருமையும் சிராஜுல் மில்லத்தவர்களுக்கு உண்டு. இரு துருவங்களாக இருந்த பேரறிஞர் அண்ணா மூதறிஞர் ராஜாஜி ஆகியோரை சந்திக்க வைத்து புதிய கூட்டணி உருவாக வழித்தடம் அமைத்தவர் இவர். இந்த கூட்டணி ஏற்பட்ட பிறகே ஆட்சி பிடிக்கும் பாதைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிச்சம் கண்டது என பத்திரிகைகள் அன்று எழுதின. மிசா காலத்தில் பட்ட காயத்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டணி வரவே வராது என்று கூறப்பட்ட காலகட்டத்தில் டெல்லியில் முகாமிட்டு திமுக காங்கிரஸ் உறவை மீண்டும் உண்டாக்கி சினம் கொண்டு சீறி வரும் பகையை கூட குணம் கொண்ட இனிய நட்பாக மாற்றி நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று இந்திரா அம்மையாரை கலைஞர் அவர்கள் வரவேற்று பேசுகின்ற மனப்பக்குவத்தை ஏற்படுத்திய ஒரு அறிவுமிக்க அரசியல் சாணக்கியராக சேர்ந்தவர் தலைவர் சிராஜுல் மில்லத் என்றால் அது மிகையல்ல. இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத்தமிழ் எங்கள் மொழி என்ற ஸ்லோகத்திற்கு சொந்தக்காரர்.
புனித ஹஜ்ஜின் போது சவுதி மன்னர் ஃபைசல் அவர்கள் தலைமையில் கஅபாவின் உட்புறத்தை கழுவிய பாக்கியம் பெற்றவர். இறை முன் அன்றி எவர் முன்னும் தலை குனியாத தலைவர். புகழின் உச்சிக்கு சென்று சிகரம் தொட்டவர். மதங்களை கடந்து எல்லோர் மனதிலும் தனியிடமும் தடமும் பதித்தவர். பழகுவதற்கு இனிமையானவர். இளையவர்களை கண்டால் தம்பி என்று அழைத்து அன்பை பொழிபவர். பேச்சாளராக, எழுத்தாளராக, இதழில் ஆசிரியராக, தலைவராக இருந்து தனி சிறப்பை பெற்றவர். அவரை தழுவுகின்ற எத்தனையோ தோல்விகளை கண்டு அவர் சளைத்ததில்லை. துடைத்து நின்ற எத்தனையோ விமர்சன அம்புகள் அவரை களைப்படைய செய்ததில்லை. உலமாக்கள் வழங்கிய சிராஜுல் மில்லத் பட்டம் 1977 தமிழக மாநில உலமாக்கள் ஒருங்கிணைந்து ஒளிவிளக்கு என்னும் சிராஜுல் மில்லத் என்ற சிறப்பு பட்டத்தை தலைவருக்கு சூட்டி மகிழ்ந்தார்கள். அந்த ஒளிவிளக்கு தமிழகத்தின் எல்லையை தாண்டி இந்தியாவை கடந்து உலக நாடுகள் பலவற்றிலும் ஒளிர்ந்தது. உலக நாடுகளை இருமுறை வலம் வந்தவர் சிராஜுல் மில்லத் அவர்கள். வரலாறு படைத்த தலைவர் சிராஜுல் மில்லத் அவர்களை 11/4/1999 அன்று வல்ல அல்லாஹ் தன் பக்கம் அழைத்துக் கொண்டான். மறைந்தாலும் மக்கள் மனதில் மனம் வீசும் தலைவராக நினைவு அலைகளில் ஒரு சகாப்தமாக வாழ்கிறார்கள். சிராஜுல் மில்லத் அல்ஹாஜ் ஏகே அப்துல் சமது சாஹிப் அவர்களின் பிறந்த நாள் சமூக நல்லிணக்க திருநாள். தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வாழும் காலமெல்லாம் அவர்களின் மங்கா புகழ் வாழும் நின்று நிலைக்கும். எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ் சிராஜுல் மில்லத் அப்துல் சமது சாஹிப் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அவர்களின் பிழைகளை பொறுத்து நல் அமல்களை அங்கீகரிப்பானாக. அன்னாரின் கபரை விசாலமாக்கி பிரகாசிக்கச் செய்வானாக. நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் இடமளித்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.